நேயர்களே, இன்னைக்கு நவகிரகங்களில் சந்திர தேவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்கல்லூரில் அமைஞ்சிருக்குது. இங்கே ஈசன் கைலாசநாதராக காட்சி கொடுக்குறாரு. சந்திர தேவர் தட்சனின் 27 மகள்களை திருமணம் முடிக்கிறாரு. இதில் ரோகிணி மீது தான் அதிக பிரியமாக இருக்கிறாரு. அதனால கோபம் கொண்ட தட்சன் சந்திரதேவருக்கு சாபம் கொடுக்குறாரு. அந்த சாபத்தின் விளைவால் தான் அமாவாசை பௌர்ணமி என்று இரு தோற்றங்களில் சந்திரன் நமக்கு காட்சி தராரு. இவர் நம்ம வழிபடுறப்ப மன ரீதியான குழப்பங்கள்லேருந்து வெளிவரலாம். ஐஸ்வர்யம், வளமை, செழிப்பு, வெளிநாட்டு வேலை போன்ற அனைத்தும் நம் சந்திரதேவரை வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. அஸ்தம், திருவோணம், ரோகிணி ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக விளங்குகிறாரு. சந்திர தேவரையும் கைலாசநாதரையும் நாம் வழிபடுவோம். வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி.